அதோ பாத்தியா ஒரு வீடு தெரியுது. ஆமாண்டா ராஜா, இந்த இடத்துலயும் ஒரு புத்திசாலி வீட்டை கட்டி வச்சிருக்கானே, அவன் யாரா இருக்க முடியும்? அத பத்தி நமக்கு என்ன கவலை? வீடு வாட்டமா இருக்குது, கையறிக்குதா? பட போலாம். பாவம் வயசானது. கூட்டிட்டு சாவியை இதுலயே வச்சிருக்கிறான் சோம்பேறி. புஸ்தகால மாதிரி இவன் சொத்தை தானா? யாரப்பா நீங்க? உங்க வீட்டுல கொள்ளை அடிக்க வந்தவங்க. இருக்கவே முடியாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஓடோடி வந்த உங்க மனசுல திருடணும் கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமா இருக்கவே முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்க தயாரா இல்ல. நாங்க திருடத்தான் வந்தோம். பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவீங்களா, இல்ல திருடித்தான் எடுத்துக்கிட்டு போகணும்னு கொள்கை ஏதாவது வச்சிருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் சரி, இந்தாங்க சாவி. ஏன் தயங்குறீங்க? சன்மானம் தடுக்குதாப்பா? அது பணத்தை சேர்க்கிறவனுக்கு இருக்கக்கூடாது, திருடுறவனுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும்ப்பா, நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. திருடனா யாரும் பிறக்கிறது இல்லையே, எல்லாரும் குழந்தையாத்தான் பிறக்கிறாங்க. உள்ள ரொட்டியும் பழமும் இருக்கு, போய் சாப்பிட்டு தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். ஏப்பா தயங்குறீங்க? இனிமே இது உங்க வீடு. போங்க, ரூம் அங்கதான் இருக்கு. உங்க பாத்தியா? ஆமா, அங்க படிக்க இருந்தவரு இங்க போட்டோ இருக்கார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? ஆமா, நாம படிச்ச அநாத விடுதியோட